தமிழகத்தில் காலியாக இருக்கக்கூடிய 4 சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் வெற்றி பெற ஆளும் அதிமுக அதிரடி திட்டத்தை தீட்டிருக்கு. திருப்பரங்குன்றம், அரவக்குறிச்சி, ஒட்டப்பிடாரம், சூலூர் ஆகிய 4 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் மே 19ஆம் தேதி நடைபெறவிருக்கு. திமுக மற்றும் அமமுக சார்பில் இந்த 4 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கு. அதிமுக சார்பில் பலரும் போட்டியிட முட்டி மோதுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே தேர்தல் பணிக்குழுவை அந்த கட்சி அமைச்சிருக்கு. ஏப்ரல் 18 அன்னைக்கு நடைபெற்ற 18 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் திமுக 11 தொகுதிகளில் வெல்லும் அப்படின்னு சொல்லி உளவுத்துறை அறிக்கை கொடுத்துருப்பதா தகவல் வெளியாயிருக்கு. எஞ்சிய தொகுதிகள்லையும் போட்டி கடுமையாக இருக்கும் அப்படின்னும் அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறதால ஆளும் தரப்பு சற்று பயத்தோடு இருக்கிறதா கூறப்படுது. எனவே மே 19 அன்னைக்கு நடைபெறவிருக்கக்கூடிய 4 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் எப்படியும் வெற்றி பெற்றணும் அப்படிங்கிற முனைப்பில் ஆளும் அதிமுக இருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொது தேர்தலோடு இல்லாமல் இது தனியாக நடைபெறதால வழக்கமான இடைத்தேர்தல் பாணியில் தேர்தலை எதிர்கொள்ள அதிமுக தயாராகிட்டு வருது. இதற்கிடையே திமுகவுடைய மூமெண்ட்டுகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஆளுங்கட்சி நிர்வாகிகள் எப்படி தேர்தல் வேலைகளை செய்கிறாங்க அப்படிங்கிறத அறிஞ்சுக்கிறதுக்காக ஓய்வு பெற்ற உளவுத்துறை அதிகாரி ஒருவருடைய உதவியை அதிமுக நாடி இருக்கிறதா தகவல்கள்லாம் தெரிவிக்குது. அவர் திமுக ஆட்சி காலத்தில் மேலிடத்தோட நெருக்கமாக இருந்தவர் அப்படிங்கிறதால இவருடைய உதவியை நாடி இருக்கிறதாகவும் கூறப்படுது. மே 23க்கு அப்புறமா சிக்கலே இல்லாமல் ஆட்சியை தக்க வச்சுக்க குறைந்தபட்சம் 9 தொகுதிகளில் அதிமுக ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு. எனவே இந்த தேர்தலில் வெற்றி பெற ஆளும் தரப்பு வழக்கமான இடைத்தேர்தல் பாணியை கையில் எடுக்க இருக்கிறதா தகவல்கள்லாம் ரெக்க கட்டி பறந்துட்டு இருக்கு. மேலும் இடைத்தேர்தலில் யார் ஜெயிக்க போறாங்க நீங்க நினைக்கிறீங்க? திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு கிடைக்குமா இல்லை அதிமுக கிடைக்குமா? உங்களுடைய கருத்து என்னங்கிறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க. மேலும் தகவல் பற்றின உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ் தெரிவிங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி எல்லா அப்டேட்ஸையும் உடனுக்குடன் பெற மறக்காம உடனே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் வர பெல் சிம்லையும் பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பல்வேறு வீடியோக்களை தொடர்ந்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.